அதை ஏன் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? ஜாமீன் கொடுத்து திமுக கட்சி சேர்ந்தவர், அதற்கு வழக்கறிஞர் யாரு? திமுக வழக்கறிஞர். அப்படின்னா யார் கொலை குற்றவாளியை காப்பாற்றுறாங்க? கொலை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை பெற வேண்டும் என்றது அண்ணா திமுக அரசு, கொலை குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறது திமுக. என்னங்க இப்போ பிஎம் கூட தான் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. சொல்கிறாருல நாட்டுடைய பிரதமர் திரு ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருல, திரு கவர்னர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருல, அதை கேள்வி கேளுங்க. ஏங்க நீங்க கற்பனையான கேள்விக்கு நாங்கள் சொல்ல முடியுமா? அது வேற என்னங்க சொல்ல முடியும்? வேற இதே தானே கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? இந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் பட்டது துன்பம் தான், வேதனை தான், வேற எந்த பயனும் கிடைக்கல. என்ன செயல்படுத்தியிருக்காங்க சொல்லுங்க? எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திருக்கீங்களா? எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை தான் முடிவிட்டு அந்த பணி திறந்து வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் புதிய எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து, பெரிய திட்டங்கள் எதுவுமே கொண்டு வந்து இன்ன வரைக்கும் நிறைவேற்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது 5,18,000 கோடி தான் இருந்தது. அப்போ என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டு மக்களை கடனாளி ஆக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிருக்குது? ஆட்சிக்கு 3 ஆண்டில் 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அது ஏதாவது புதிய திட்டம் வந்திருக்குன்னா அதுவும் இல்லை. அண்ணா திமுக ஆட்சியில் அதிக பாலங்களை கட்டி கொடுத்தோம், அதிக தடுப்பணை கட்டணும், தூர் வாரணும், அதிக ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். அதே போல் கல்லூரிகள், இன்னைக்கு கால்நடை பூங்கா கட்டி கொடுத்துருக்கோம் 1000 கோடியில், கால்நடை மருத்துவக் கல்லூரி, இப்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி பல கல்லூரி கொடுத்துருக்குறோம். இப்படி புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு ஏற்றமாக இருந்தது அண்ணா திமுக அரசு. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றுக்கிறாங்க? 3 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்களே, இது என்ன புதிய திட்டம் வந்திருக்கு? பரவாயில்ல, சரி என்ன பண்ண போறோம் அது சொல்லு. இப்போ 40 வந்துட்டு நீட் தேர்வு ரத்து பண்ணு. சும்மா இந்த வேடிக்கை காட்ட வந்த இளைஞர் சொல்றது, மாணவர்கள் போராட்டம் பண்றது, இதெல்லாம் மக்களை ஏமாற்றின நாடகம். எங்க போராட்டம் பண்ணணும்? நாடாளுமன்றத்தில் போராட்டம் பண்ணணும். ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீட் தேர்வு விலக்கப்பட வேண்டும், ரத்து பெற வேண்டும் என்றால் இதை நாடாளுமன்றத்தில் தெரிவித்து அழுத்தம் கொடுத்து மத்திய அரசை பணி வைத்து, அப்பொழுதுதான் நீ ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்ய. நல்லது செய்வதாக மக்கள் நினைப்பாங்க, அது நல்லதே செய்ய மாட்டாங்க. அது எப்பவுமே நல்லது செஞ்ச சரித்திரம் திமுக கிடையாது. அதிமுகவோட இந்த அடுத்தடுத்த சரிவுகளை ஏதாவது சரி பண்றதுக்கான திட்டங்கள் எதுவும் இருக்கா? என்ன சரிவு இருக்குது சொல்லுங்க. அதிமுக தோல்விங்கிறது வேற, நல்லா புரிஞ்சுங்க. எந்த கட்சி தோல்வி இல்லாத இருக்குது தமிழ்நாட்டில்? சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தோல்வி இல்லையா? 1991 2 எம்எல்ஏ வந்தது, 2 தானே வந்தது. 2014 ஒரு எம்பி கூட கிடையாது தமிழ்நாட்டில். 9 இடத்துல 3வது இடம், 2 இடத்துல டெபாசிட் போயிட்டு, கன்னியாகுமரி, தருமபுரி. மறுபடியும் வரல. அதே அண்ணா திமுக 2017 37 இடங்கள் வெற்றி பெற்றதில்ல. வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். இப்போ கூட நான் ஏற்கனவே புள்ளி உரத்தோடு சொன்னேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைச்சோம். அப்போ 19.39% ஓட்டு கிடச்சிது. இப்போ 20.46% ஓட்டு கிடச்சிருக்கு. கூட்டணி இல்லாமல் எங்களுடைய வளர்ச்சி 1%. அதே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் போட்டிக்கிட்டாங்க 2019. அப்போ 33.9% வாக்குகள் வந்தது. இப்போ 26.52% வந்திருக்குது. சுமார் 6.5% குறைஞ்சி இருக்குது வாக்கு. எங்கே வளர்ந்துருக்குது? கட்சி இல்லையே, அதிமுக வளர்ந்துருக்குது. அதே பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா 2014 கூட்டணி அமைச்சாங்க. அதுலேயும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ இருந்தது, பல கட்சிகள் இருந்தது. அப்போ 18.80 ஓட்டு தான் வாங்கினாங்க. இப்போ 18.28 தான் வாங்கியிருக்கிறாங்க. 0.52 குறைவு. அதிமுக அதிகமாக வாங்கியிருக்குது. அதோட 2019 இந்த 39 நாடாளுமன்றத்தில் 214 தொகுதி இருக்குது. அப்போ 2 இடத்துல தான் நாங்கள் வெற்றி பெற்றோம். 2 சட்டமன்றத்தில் 10, எங்களுடைய கூட்டணி 10 இடத்துல 10 சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுறோம். ஆனால் அதிமுக ஒன்றும் தோல்வி இல்லை. தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி தான் வரும். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இல்லை. சட்டமன்ற தேர்தல் வேறு மாதிரி இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் வேறு மாதிரி இருக்கும். கடந்த 2019 இப்படி தான் வெற்றி பெற்றாங்க. 38 இடத்துல வெற்றி பெற்றாங்க. அதே 2021 எங்களுடைய கூட்டணி 75 இடத்துல நாங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம்.
2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இலக்கு என்ன சார்? எங்களுக்கு என்ன அனைத்து இந்திய அண்ணா